ஹாய். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட் எப்படி வந்து ஆண்ட்ராய்டில் எழுதலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஐயை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆண்ட்ராய்டோட யூஐஸ் வந்து நம்ம ஃப்ளோ வைஸ் எப்படி செக் பண்ணுறோம். இட் இஸ் லைக் ஆட்டோமேஷன். ஸோ கம்ப்ளீட் ஃபுல் ஆட்டோமேஷன் இல்லாமல் ஆண்ட்ராய்டோட யூஐ ஆட்டோமேஷன் பேஸ்ட் ஆன் த ஃப்ளோ. ஈச் ஃப்ளோஸ்க்கு வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது, நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் யூஐ க்ரியேட் பண்ணி. ஸோ ஆண்ட்ராய்டோட மெயின் கோர் திங்ஸ் தான் தட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெஸ்ட்டுங்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட், விச் மீன்ஸ் இதுதான் யூஐ பேஸ்டான டெஸ்ட். ஸோ இது வந்து அனதர் டெஸ்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட். இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக எழுதுறது தான் யூனிட் டெஸ்ட். ஸோ ஈச் ஃபங்க்ஷன் ஈச் லாஜிக்ஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் யூனிட் டெஸ்ட். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஐ ரிலேட்டட் செக் பண்ணுறது. நம்ம இப்போ வந்து நான் Jetpack கம்போஸ் வச்சு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். நார்மலாக யூஸ்வலாக நம்ம ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. தென் ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டுக்கு ஆட் பண்ணுறீங்க. கார்ட்டில் வந்து பேமெண்ட் மூவ் பண்ணுறீங்க. பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிட்டு ஆர்டர் ஹிஸ்ட்ரி போகுது. ஸோ அதுலேருந்து நீங்கள் நேவிகேட் பேக் ஹோம் கொண்டு வரீங்க. இது வந்து ஒரு ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ளோவை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஈச் டைம் ரிலீஸ் போகிறப்ப நீங்கள் ஒரு டெஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா போதும். எல்லா டைமும் வந்து நீங்கள் மேனுவலாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம சம்டைம்ஸ் ஃப்ளோ மறந்துடுவோம். ஸோ ஈச் டைம் நம்ம ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளோக்கு வந்து நம்ம இங்கே டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணிடணும். ஸோ டெஸ்ட் கேஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா ஈச் டைம் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரிலீஸ் போகிறதுக்கு முன்னாடி எவ்ரி டைம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ லாகின் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பட்டன், தென் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓடிபி மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வச்சுருக்கேன். ஒரு பட்டன் இருக்குது. ஸோ போத் திங்ஸ். அண்ட் அதே மாதிரி ஓடிபி ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் தான், வேறு எதுவும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சேம் ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன டெஸ்ட் கேஸில் இன்னொன்று நம்ம ஜெட்பேக் கம்போஸில் மாடிஃபையர்ஸில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் டேக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து நத்திங் டு டூ வித் நம்ம ரியல் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த டெஸ்ட் டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் டேக் கொடுப்போம். ஸோ இந்த டெஸ்ட் டேக் பேஸ் பண்ணி டெஸ்ட் டேக்கில் நம்ம கொடுக்குற இந்த வேர்டு வந்து ஒரு கீ மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம எலமெண்ட்டை. இட் இஸ் லைக் ஐடி ஃபார் அவர் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து டெஸ்ட் டேக் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மொபைல் நம்பர் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டேக், சென்ட் ஓடிபி பட்டன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ போத் ஆர் சேம் ஸ்க்ரீன். இதை வந்து நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம், என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணால், ஸோ சென்ட் ஓடிபியில் வந்து நான் ஓடிபி ஸ்க்ரீன் நேவிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஓடிபி ஸ்க்ரீன் நேவிகேஷன் போகும். ஸோ ஒன்ஸ் ஓடிபி ஸ்க்ரீன் நேவிகேட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஓடிபி என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணி திருப்பி ஓடிபி வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபை பண்ணால் திருப்பி இது லாகின் ஸ்க்ரீன் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னா அங்கே என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்து இந்த ஸ்க்ரீன் வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்துட்டுனா திருப்பி இங்கே என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணி அந்த ஸ்க்ரீன் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்க்ரீன் போயிடுச்சுன்னா நம்ம டெஸ்ட் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து ஒரு சிம்பிள் கேஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபைல் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ரன் வித் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் JUnit 4. ஸோ JUnit தான் நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி. ஸோ இதில் வந்து 4ங்கிறது டிஃபால்ட்டாக அவன் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து வெர்ஷன் 4 லைக் தட். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம எழுதலை. இது வந்து ஜஸ்ட் கான்டெக்ஸ்ட் மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட்டுக்காக டார்கெட் ஆக்டிவிட்டியிலேருந்து கான்டெக்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அசெட் வந்து இந்த இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பட் நம்ம இது யூஸ் பண்ண போகிறது நம்ம வந்து புதுசாக ஒரு டெஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி. ஓகேங்களா? சென்ட் ஓடிபி. ஸோ எல்லா டெஸ்ட்டுக்கு மேலேயுமே நீங்கள் வந்து டெஸ்ட்டுன்னு அனோட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கம்போஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு கம்போஸ் ரூலர் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கம்போஸ் டெஸ்ட் ரூல். ஓகேங்களா? கம்போஸ் டெஸ்ட் ரூலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். கிரியேட் கம்போஸ் டெஸ்ட் ரூல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கெட் ரூல். ஓகேங்களா? ஸோ கெட் ரூல். ஸோ இப்போ இந்த ரூலை வந்து நான் கம்போஸ் டெஸ்ட்லேருந்து வாங்குகிறேன். ஸோ இந்த கம்போஸ் டெஸ்ட்லேருந்து இந்த வாங்கி ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போது செட் கண்டென்ட். ஏன்னா நம்ம கம்போஸ் வச்சு பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த டெஸ்ட்
ரூல் வாங்கணும். ஸோ இதே இது நம்ம ஹில்ட் யூஸ் பண்ணுறோம்னா ஹில்ட்டுக்கு தனியாக இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த இது ஹில்ட்டோட டிபெண்டன்சி மோஸ்ட்டாக போடணும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து டெஸ்ட் டிபெண்டன்சிஸ் வந்துடும். இல்லைனாலும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதாக இருக்குல்ல JUnit 4 இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த டெஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் வந்து இந்த நேவிகேஷன் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணி நேவிகேஷனில் தான் நம்ம இது எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் நேவிகேஷன் வந்து லாகின் ஸ்க்ரீன் தென் இது. ஓகேங்களா? ஸோ நான் டேரெக்டாக வந்து நான் லாகின் கொடுக்காம நேவிகேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நேவிகேஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் ஸ்க்ரீன் தான் நமக்கு வரணும். ஸோ நம்ம லாகின் ஸ்க்ரீனில் வந்து லாகின் ஸ்க்ரீனில் நம்ம 2 எலமெண்ட் இருந்துச்சுல, டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன். ஸோ அதுக்கு ஒரு டேக் கொடுத்துடணும். அந்த டேக் வச்சு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இது வந்து இருக்கா அப்படிங்கிறது நோடு வித் டேக். ஓகேங்களா? நோடு வித் டேகில் இப்போ இந்த டேக் இருக்கிற இடத்துல தான். ஸோ ஆக்சுவலாக டேக் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது வரும். நோடு வித் டேக் இல்லாமல் டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். ஸோ டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனாக இப்போ பட்டனோட டெக்ஸ்ட் வந்து சென்ட் ஓடிபினா நீங்கள் அதை சென்ட் ஓடிபி வச்சு நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு சிங்கிள் டைம் தான் வரும்னு இல்லை. நம்ம டேக் வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஐடி வந்து நம்ம ஒன்று தான் கொடுப்போம், டிஃப்ரெண்ட் ஐடிஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணி நான் இங்கே கொடுத்துட்டு அசெட் எக்ஸிஸ்ட். ஸோ இதிலே நம்ம அசெட் டிஸ்பிளேட் அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அசெட் எக்ஸிஸ்டான்னு கேட்குறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து இதே ஸ்க்ரீனில் வந்து சென்ட் ஓடிபி டேகும் கொடுக்குறேன். ஓகேங்களா? சென்ட் ஓடிபி டேக் கொடுத்து அதையும் அசெட் எக்ஸிஸ்டான் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து அது எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சென்டு இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கிளிக் ஆக்ஷன் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆக்ஷன் மவுஸ் இன்புட்லேருந்து நிறைய பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் இருக்கும். டச் இன்புட்லேருந்து நம்ம அதெல்லாம் வந்து லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் இன்புட் பண்ண போகிறோம். பெர்ஃபார்ம் இன்புட் வந்து நம்ம ஒரு 10 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா? ஒரு 10 நம்பர் அதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளிக் ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பெர்ஃபார்ம் கிளிக். ஸோ இப்போ இது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இதே சேம் திங் தான். ஸோ இதே சேம் திங் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற இந்த 2 ஐடிஸ் எடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடிஸும் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடியும் டேக் ஃபீல்டு ஐடியும். ஓகேங்களா? டேக் ஃபீல்டு ஐடியும். ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ பாஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து இது இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபார்ம் கிளிக். ஓகேங்களா? இது வந்து பெர்ஃபார்ம் இன்புட். இந்த பெர்ஃபார்ம் இன்புட்டில் 1 2 3 4 5 6 இன்புட் மீன்ஸ் இது வந்து ஓடிபி ஃபீல்டு தானே. ஸோ ஓடிபி ஃபீல்டுங்கிறதுனால நம்ம 1 2 3 4 5 6ன்னு சொல்லி இதை மட்டும் சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணால் இப்போ நம்ம ஓடிபி ஸ்க்ரீனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் திருப்பி லாகின் ஸ்க்ரீன் சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு இந்த ரெண்டும் எக்ஸிஸ்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டணும் தான் ஆசைப்பட்டேன். சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது. நான் ஈச் டைம் வந்து ஸ்டோப் பண்ண வீடியோ ஸ்லோவாயிரும். ஸோ அதனால் நான் வந்து ஒரே டெஸ்ட் கேஸாக எழுதிட்டேன். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எழுதி ரன் பண்ணி பாருங்கள். தென் இது ரன் பண்ணி பாருங்கள். ஸோ தென் இது ரன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்னா மொத்தமாக தென் அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ வந்து நம்ம கரெக்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு லாகின் ஸ்க்ரீனில் இருக்கிற 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அந்த 2ல் வேல்யூ சென்ட் பண்ணி கிளிக் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். தென் ஓடிபி ஸ்க்ரீனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். தென் ஓடிபி ஸ்க்ரீனில் ஓடிபி சென்டர் பண்ணி கிளிக் பண்ணுறோம். 2 முடிஞ்சதுக்கப்புறம் மொபைல் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து திருப்பி லாகின் ஸ்க்ரீனுக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சான்னு சொல்லி நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹோலாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஹோலாக ரன் பண்ணால் எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும். நான் இதை மட்டும் ரன் பண்ணேன்னா எனக்கு இது சென்ட் ஓடிபி மட்டும் ரன் ஆகும். ஓகேங்களா? நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். நம்ம என்ன அவுட்புட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் 0/1. ஸோ ஈச் ஃபங்க்ஷன் வந்து ஈச் டெக்ஸ்ட்டாக கன்சிடர் ஆயிரும். நான் வந்து இப்போ ஒரே ஃபங்க்ஷனில் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு சென்ட் ஓடிபி தனியாக வெரிஃபை ஓடிபி தனியாக போடணுன்னா அப்படி போடலாம். பட் ஆனால் ப்ராசஸ் மொத்தமாக பண்ணணும் நீங்கள். ஏன்னா இப்போ இது பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இதே ஸ்க்ரீன்லேருந்து ரிசீவ் ஆகுமானா ஆகாது. திருப்பி நம்ம இதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வேறு எந்த ஸ்க்ரீன்லேருந்து விட்டுறீங்களோ அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ராசஸாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிடுச்சு, அவன் என்டர் பண்ணிட்டான், ஓகே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போய் அங்கேயும் என்டர் ஆயிடுச்சு, உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக யூஐ வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறனால உங்களுக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலாக எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட்டு. நம்ம வந்து ஒரு ஃப்ளோ மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். நம்ம வந்து யூனிட் டெஸ்ட்டும் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜெட்பேக்லேயும் பண்ணலாம், நார்மல் எக்ஸ்எம்எல்லையும் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே, யா, தேங்க்யூ.